إلا ما علمتنا إنك أنت العليم. بسم الله. إنك أنت العليم الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من تولع فأحسن الوضوء خرجت خطاياه من جسده حتى تخرج من تحت أظفاره. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய கபர்களை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல தன்னுடைய சொந்த சமூகத்தை நேசித்த ஒரு தலைவரை இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாது. சதா சர்வகாலமும் இந்த உம்மத்தை பற்றிய கவலையிலும் அக்கறையிலும் வாழ்ந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய உம்மத்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும், திகழ வேண்டும் என்று எப்பொழுதும் விரும்பியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உம்மத்திற்கென்று தனிச்சிறப்புகளையும் சில அடையாளங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எவ்வளவோ சமூகத்தவர்கள் வாழ்கிறார்கள் என்றாலும் கூட நம்முடைய உம்மத்திற்கென்று சில அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்கள் வேறு எந்த சமூகத்திற்கும் இல்லை. அது ஒரு பெரிய நீண்ட பட்டியல். அதில் முக்கியமானது ஒது என்று சொல்லக்கூடிய
நாம் தொழுகைக்காக செய்யக்கூடிய அங்க ஸ்நானம் அல்லது அங்க சுத்தி என்கிற ஒது. பொதுவாக வழக்கிலே என்ன சொல்வார்கள் என்றால் கைகால் மூஞ்சி கழுவுவது என்று சொல்வார்கள். கைகால் மூஞ்சியை கழுவுவதற்கும் ஒது செய்வதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கைகால் மூஞ்சி எல்லோரும் கழுவார்கள், எல்லா சமூகத்தவர்களும் கழுவார்கள். அல்லாஹ்வை நம்பியவர்களும் நம்பாதவர்களும், அவனை ஈமான் கொண்டவர்களும், அவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், எல்லா சமூகத்தவர்களும் கைகால் முகத்தை கழுவுவார்கள். ஆனால் ஒது என்பது இந்த சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு என்று தரப்பட்ட ஒரு தனி அடையாளம். அது இந்த உலகத்திலும் அந்த சிறப்பும் அடையாளமும் இருக்கிறது. நாளை மறுமை தினத்திலும் இந்த சிறப்பும் அடையாளமும் அங்கேயும் தெரியும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்திருக்கிற மகத்தான சாதனைகளில் ஒன்று. உது என்பது ரசூலுல்லாஹ் வைத்த பெயர். நான் மேலே ஓதிய வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் உதுவை பற்றி சொல்லுகிற பொழுது உஸ்ல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படின்னா கழுவுறது அப்படின்னு அர்த்தம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா குன்தும் இலஸ்ஸலா, நீங்கள் தொழுகைக்காக தயாராகிவிட்டால், ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்கள் முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள். வஐதியக்கும் இலல் மராஃபிக், உங்களுடைய கைகளையும் நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். வம்ஸஹூ பிருஊசிக்கும், உங்கள் தலைகளில் நீங்கள் மசாஜ் செய்யுங்கள், தடவிக் கொள்ளுங்கள். வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய பாதங்களையும் கரண்டைக்கால் வரைக்கும் நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள் என்று குஸ்ல் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். உது என்ற வார்த்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒரு தனித்த ஒரு அடையாள சொல். தமிழில் அங்கஸ்நானம் என்று சொல்வார்கள். உறுப்புகளை கழுவுவதற்கு அங்கஸ்நானம், அங்க சுத்தி என்று சொல்வார்கள். அங்கம் என்றால் உறுப்பு என்ற அர்த்தம். சங்கத்தின் அங்கத்தினர்கள் என்றால் சங்கத்தின் மெம்பர்கள் என்ற அர்த்தம். அங்கம் என்று சொன்னால் உடம்பினுடைய மற்ற பார்ட்ஸ்கள், உறுப்புகளை அது பிரிக்கும். அதை சுத்தம் செய்வதை அங்க சுத்தி என்று சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த உது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஹதீஸ் கிரந்தங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களும் கிதாபுல் உது என்று சொல்லக்கூடிய இந்த உதுவுடைய பாடத்தை கொண்டுதான் ஆரம்பிக்கும். ஒருவர் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் அவருக்கு நாம் முதலில் கற்றுக் கொடுப்பது உது செய்வதற்கு தான். எல்லா மனிதர்களும் மார்க்கத்துடைய கடமைகளை செய்யக்கூடிய விஷயத்தில் முதலில் கற்றுக்கொள்வது, முதலில் செய்வது உது என்று சொல்லக்கூடிய இந்த அங்க சுத்தியைத்தான். எனவே அது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. இந்த உது தேவைக்கு ஏற்ப செய்வதல்ல. கைகால்கள்ல கொஞ்சம் அழுக்கு ஒட்டி இருந்துச்சு, அதனால உது செய்யறது, கைகால்களை கழுவுவது என்பதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு கட்டாய நடைமுறையாக மாற்றினார்கள். உது செய்வதை ஒரு கட்டாய நடைமுறையாக மாற்றினார்கள். தினமும் 5 வேளை ஒரு முஸ்லிமாக இருக்கிற ஆணும் பெண்ணும் வயதுக்கு வந்தவர்கள் தொழுகை கடமையாகிவிட்டால் கட்டாயம் அந்த உதுவை செய்தே ஆக வேண்டும். அவர் எந்த இடத்தில் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் சரி, கடுமையான குழு பிரதேசத்தில் வாழக்கூடிய மூமினாக முஸ்லிமாக இருந்தாலும் உயிருக்கு அச்சம் இல்லை என்று சொன்னால் அவர் தொழுகைக்காக இந்த தண்ணீரை பயன்படுத்தியே ஆக வேண்டும். இந்த உம்மத்து தொன்று தொட்டு இந்த கடமையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. முஸ்லிம்கள் அல்லாத வேறு சமூகத்தில் தண்ணீர் என்றாலே சில பேருக்கு அலர்ஜி. சில பகுதிகளிலே வாழக்கூடியவர்கள் தண்ணீரை பயன்படுத்த மாட்டார்கள். மேலை நாடுகளே தண்ணீரை பயன்படுத்தி சுத்தம் செய்வது என்கிற வழக்கம் இன்றைய நாகரிக உலகத்திலும் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. எல்லாமே டிஷ்யூ பேப்பர் தான். தண்ணீரை பயன்படுத்துவது அலர்ஜி. வாரத்துக்கு ஒரு நாள் தான் குடிப்பார்கள். இந்த நிலையிலும் கூட ஒரு மூமினாக இருக்கிற மனிதர் தண்ணீரை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னத். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் எல்லோரும்
இஸ்லாம் தங்களை ஏன் ஈர்த்தது, முகமது நபியை தங்களுக்கு ஏன் பிடிக்கும் என்று தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னார்கள். அதுல வேறொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவி, எனக்கு முகமது நபியினுடைய பண்பாடுகளில் அவர்கள் கற்றுக் கொடுத்த உயர்ந்த பண்புகளில் ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது என்னன்னா, தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை முகமது நபி அவர்கள் உருவாக்கினார்கள். இது ஒரு சாதாரண வார்த்தையாக நமக்கு தெரியும். தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை முகமது நபி அவர்கள் உருவாக்கினார்கள். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தண்ணீரே கிடைக்காத பாலைவனத்தில் பிறந்தவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள். தண்ணீரே கிடைக்காத பிரதேசத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் கூட நீங்கள் தண்ணீரை கொண்டு உங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று முகமது நபி அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அந்த மாணவி சொன்னார். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதுவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உது செய்தால்தான் தொழுகை என்பது கூடும். பல நேரங்களில் நாம் தொழுகை மிஸ் ஆகிவிடும், தவறிவிடும் என்கிற அவசரத்தில் உதுவை நாம் சரியாக முறையாக செய்யாமல் அரைகுறையாக நாம் செய்துவிட்டு ஓடி வருவோம். தொழுகை என்பது இபாதத்தாக இருக்கிறதோ அதே போல தொழுகைக்கு காரணமாக இருக்கக்கூடிய உதுவும் ஒரு இபாதத்து தான். இதை நாம் எப்பொழுதும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த உதுவை செய்கிற பொழுது அதை சரியாக செய்ய வேண்டும், நிதானமாக செய்ய வேண்டும், நிறைவாக செய்ய வேண்டும், முழு மன திருப்தியோடு செய்ய வேண்டும், நிறைவாக செய்ய வேண்டும், நேர்த்தியாக செய்ய வேண்டும், அதை ரசித்து செய்ய வேண்டும். என் ரப்பை சந்திப்பதற்கான தொழுகையை நான் நிறைவேற்றுவதற்காக போகிறேன். அந்த தொழுகைக்கு கீயாக இருப்பது இந்த உதுதான். அதை நான் நிறைவாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் உதுவை நாம் நிறைவாக செய்ய வேண்டும். நாம் எல்லாம் சின்ன வயசுல மதரசாவில ஓதுகிற பொழுது இந்த உதுவுடைய சட்டங்களை சொல்லிக் கொடுக்கிற பொழுது அரபு தமிழ் கிதாபுகள்ல ஒரு வார்த்தை வரும். உதுவை எப்படி செய்ய வேண்டும் என்றால், எப்படி கழுவ வேண்டும் என்றால், அடைய வளைத்து கழுவுதல் என்று சொல்வார்கள். எல்லா இடத்திலும் தண்ணீர் பட வேண்டும். அப்படி செய்தால்தான் அது உது கூடும் என்கிற காரணத்தினால் அதை முழுமையாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டும். அவசரமாக பரபரப்பாக அரைகுறையாக செய்துவிட்டு வந்துவிடக் கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உது செய்கிற பொழுது குதிகாலை யார் சரியாக கழுவவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அது சாபத்திற்குரிய கடுமையான சொல் அல்ல, அவர்கள் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பல நேரங்களில் நாம் பார்க்கிற பொழுது அந்த உதுவை அவசரமாக முழங்காலில் தண்ணீர் படுவதில்லை, அதே போல குதிகாலில் தண்ணீர் படுவதில்லை. முகத்தை கழுவுகிற பொழுது இரண்டு காதுகளுடைய இந்த எல்லைகள், அதேபோல நெற்றியினுடைய துவக்கம், தாடியினுடைய கடைசி பகுதி என்று எல்லாவற்றிலும் அந்த ஈரம் பட வேண்டும் என்கிற விதத்தில் நம்முடைய முகத்தை கழுவி கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு நடைமுறை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உதுவை பற்றி பேசுகிற பொழுது உதுவனுடைய சுண்ணத்தை பற்றி நாம், அவருடைய சட்டத்திட்டங்களை பற்றி நாம் தனியாக பேச வேண்டும். உதுவனுடைய சிறப்பை பற்றி நாம் தனியாக பேச வேண்டும். அதே போல உதுவனுடைய மருத்துவ அறிவியல் குணங்களை பற்றி இன்றைய நவீன விஞ்ஞான உலகம் அதை பற்றி எவ்வளவு தூரம் போற்றி புகழ்ந்து பேசுகிறது என்பது நாம் தனியாக பேசுவோம். அப்படி உதுவுக்கு நிறைய கோணங்கள் இருக்கிறது. உது செய்தால் என்ன கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உது செய்தால் என்ன கிடைக்கும்? உது செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். நமக்கு சுவனம் கிடைப்பதற்கு எப்படி இபாதத்துகள் காரணமாக இருக்கிறதோ அதே போல சொர்க்கம் கிடைப்பதற்கும் இந்த உது காரணமாக இருக்கிறது. அந்த உது எப்படி செய்ய வேண்டும் என்றால், இஸ்பாகுல் உது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்வார்கள். அதை முழுமையாக செய்யுங்கள், அரைகுறையாக செய்து விடாதீர்கள். எல்லா உறுப்புகளையும் முழுமையாக நிறைவாக நாம் கழுவ வேண்டும், அதை நிறைவாக செய்ய வேண்டும். இஸ்பாகுல் உது என்று சொன்னால் எல்லா இடத்திலேயும் தண்ணீர் பட வேண்டும். அப்படி செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மாமின் முஸ்லிமின் யதவல்லா, உது செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம் அவர் உது செய்கிறார், அவருடைய உதுவை அழகாக செய்கிறார், பியூட்டியாக செய்கிறார், முழுமையாக செய்கிறார், கவனமாக செய்கிறார். அப்படி செய்துவிட்டு சும்மா எப்பவும் சொல்லி ரக்காத்தை அந்த உது செய்ததற்காக அவர் 2 ரக்காத்து முழுமையாக அவர் தொழுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள், முக்பிலுன் அலைஹா பிகல்பிஹி வவஜிஹி,
அவருடைய உள்ளத்தாலும் அவருடைய முகத்தாலும் அதில் முழு கவனத்தோடு அதை செய்கிறார். 2 ரக்காத்து தொழுகிறார், அதற்கு முன்பு கவனமாக உது செய்கிறார். அப்படி செய்து விட்டால் இல்லா வஜபத்துல் ஜன்னா, அவருக்கு சுவனம் வாஜிபாகிவிட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவருக்கு சொர்க்கம் கிடைப்பது கட்டாயம் என்று சொன்னார். இப்படி உது செய்த காரணத்தினால் துனியாவிலேயே தங்கள் அந்தஸ்தை உயர்த்திக் கொண்டவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே சொன்னார்கள், நான் மிஅராஜுடைய நேரத்தில் சொர்க்கத்திற்கு செல்லுகிற பொழுது எனக்கு முன்னால் ஒரு காலடி சத்தம் நடந்து செல்வதை நான் கேட்டேன். யாருடையது என்று கேட்ட பொழுது இது பிலாலுடைய காலடி சத்தம் என்று சொன்னார். வழக்கமார்கள் சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், எனக்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்திலே போகிறீர்களே, அப்படி என்ன நீங்கள் அமல் செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்கிட்ட பெருசா எல்லாம் ஒரு அமல் இல்லை, நான் எப்ப உது செய்தாலும் அதை நிறைவாக செய்வேன், நிறைவாக செய்துவிட்டு நான் உடனே 2 ரக்காத்து தொழுது விடுவேன் என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கு இது ஒரு காரணம் என்று சொன்னார். எனவே உது செய்கிறோம், அதை நிறைவாக செய்கிறோம், செய்துவிட்டு 2 ரக்காத்து அந்த தொழுவுக்காக செய்கிற பொழுது சொர்க்கத்தில் நமக்கு ஒரு உரிய இடம் கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கும். உது என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா பளிச்சிட செய்தல் என்று அர்த்தம். உது என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் பளிச்சிட செய்தல், உறுப்புகளை பளபளப்பாக்குதல், அதை ஒளி வீசி பிரகாசிக்க செய்தல் என்பது அதற்கு பொருள். உது என்று சொன்னால் பளபளப்பாக்குதல், உறுப்புகளை பளபளப்பாக்குதல், பிரகாசிக்க செய்தல் என்று அதற்கு அர்த்தம். உது செய்கிற பொழுது வெளி உறுப்புகள் மட்டும் சுத்தமாவதில்லை, கல்பும் சேர்ந்து சுத்தமாகும். வெளி உறுப்புகள் மட்டும் புத்துணர்ச்சி பெறுவதில்லை, கல்பும் சேர்ந்து புத்துணர்ச்சி பெறும். நாம் மற்றவர்களைப் போல சாதாரணமாக பாத்திரம் சென்று விட்டு கைகால் முகத்தை கழுவுவதற்கும் பாத்திரம் சென்று விட்டு வந்து முறையாக உது செய்து நிற்பதற்கும் வித்தியாசத்தை நாமே நம்முடைய உள்ளத்தால் உணர்ந்து கொள்ள முடியும். இது மூமின்களுக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. அது நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு பரிசுத்த தன்மையை தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உது செய்கிற பொழுது நீங்கள் எந்த உறுப்புகளை கழுவுகிறீர்களோ அந்த உறுப்பில் இருந்து தண்ணீர் வழிகிற பொழுது அந்த தண்ணீரோடு சேர்ந்து அந்த உறுப்பு செய்த பாவமும் சேர்ந்து கரைந்துவிடும் என்று சொன்னார். உடம்பிலே இருந்து நாம் உது செய்து நம்முடைய அழுக்கை போக்கிக் கொள்கிற பொழுது உடல் உறுப்புகளிலே இருந்து அழுக்கு கீழே விடுவதற்கு முன்பு அந்த உறுப்புகள் செய்த பாவங்களும் சேர்ந்து கரைந்துவிடும், ஓடிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். வேற எந்த உம்மத்திற்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது? இதாவது ஒரு முஸ்லிமான அடியான் உது செய்து விட்டால் அவருடைய முகத்தை அவர் கழுவுகிறார். அவர் முகத்தை கழுவுகிற பொழுது அவருடைய பார்வையால் அதுவரை செய்திருக்கிற எல்லா பாவங்களும் அந்த முகத்தின் நீர் வடிகிற பொழுது அந்த பாவமும் சேர்ந்து வடிந்து விடுகிறது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அவருடைய கைகளை கழுவிக் கொள்ளுகிற பொழுது அந்த கையில இருந்து அழுக்கு படிந்து கீழே விடுகிற பொழுது அந்த கைகளால் ஏற்பட்ட பாவங்களும் சேர்ந்து கரைந்து விடுகிறது. இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தவல்லா ரஜுலுல் முஸ்லிம் خرجت خطاياه من سمعه وبصره ويديه ورجله. ஒரு மூமினான மனிதர் உது செய்கிற பொழுது அவருடைய கண்களில் இருந்து, அவருடைய செவியிலே இருந்து, அவருடைய முகத்திலே இருந்து, அவருடைய 2 கைகளில் இருந்து, 2 கால்களில் இருந்து அழுக்கு கரைவதை போல பாவமும் சேர்ந்து கரைந்து விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் உட்கார்ந்து எழுந்து விட்டு செல்லுகிற பொழுது மஃபூரன் லஹு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக செல்வார் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதே போல கடைசி சொட்டு யஹ்ருஜு நர்கம் மின துனூபி, கடைசி சொட்டு நீர் வழிகிற பொழுது அவருடைய பாவத்தில் கடைசி துளியும் சேர்ந்து வழிந்து கொண்டே இருக்கும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த உதுவின் சிறப்பை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 5 முறை நாம் உது செய்கிறோம் என்றால், அதே போல எப்பொழுதும் நாம் உதுவோடு இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உயர்ந்த சிறப்பையும் உயர்ந்த தரஜாக்களையும் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். சொர்க்கம் கிடைப்பது மட்டுமல்ல, உது செய்து விட்டால் சொர்க்கம் கிடைப்பது மட்டுமல்ல, சொர்க்கத்திலே அந்தஸ்தும் உயரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலா அய்யம்ல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும்
உங்களுக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்துவதற்கு முன்னான ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். சஹாபாக்கள் காலு பலா யா ரசூலல்லாஹ், நாயகமே சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பாஹுல் உதுவை நீங்கள் முழுமையாக செய்யுங்கள், அரைகுறையாக செய்து விடாதீர்கள், முழுமையாக செய்யுங்கள். அப்படி செய்து விட்டால் அல்லாஹ் உங்கள் பாவங்களையும் மன்னிக்கிறான். அதே போல உங்களுக்கு சொர்க்கத்திலே அந்தஸ்தையும் உயர்த்துகிறார் என்று சொன்னாங்க. எனவே உது செய்கிற பொழுது எல்லா உறுப்புகளும் நனையும் விதமாக அதை முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும் என்கிற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே சொல்கிறார்கள். அதே போல உது ஷைத்தானை விரட்டும், ஷைத்தானால் ஏற்படக்கூடிய மன உதுசலாட்டங்களை அது அகற்றும். பொதுவாக மனிதர்கள் ரொம்ப கோபக்காரர்களாக இருப்பார்கள். கோபம் என்பது ஒரு ஷைத்தானுடைய குணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னல் கலப மினஷ் ஷைத்தான், கோபம் என்பது ஷைத்தானுடைய குணம். கோபப்படுவது என்பது மனித இயல்பு. ஆனால் அதை வெளிப்படுத்துகிற விஷயத்தில் நாம் ஒரு கண்ட்ரோலை கடைபிடிக்க வேண்டும். அந்த கண்ட்ரோலை மீறி இருக்குன்னா அந்த கோபம் அந்த மனிதன் என்னென்ன காரியத்தில் எல்லாம் ஈடுபடுவான் என்று நம்மால் சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு பெரிய இழப்பை சந்தித்ததற்கு பிறகுதான் யோசிப்பான், நான் கோபப்பட்டிருக்க கூடாதோ என்று நினைப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் என்பவன் நெருப்பிலே இருந்து படைக்கப்பட்டவன். நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீர் எப்படி பயன்படுகிறதோ அதே மாதிரி நீங்கள் ஷைத்தானால் கோபம் தூண்டப்படுகிற பொழுது அந்த கோபத்தில் இருந்து வெளியிலே வருவதற்கு, உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அதன் மூலமாக பெரிய விளைவுகள் ஏற்படாமல் தற்காத்துக் கொள்வதற்கு நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் ஒரு அமைதி ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் இந்த இடத்திலே பார்த்தோம். எனவே ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து, மன ஊசலாட்டத்திலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அது மட்டுமல்ல, நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக, ஒரு சொல்யூஷனாக இருக்கிறது. சில மனிதர்களுக்கு ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், டென்ஷனாக இருப்பார்கள், கோபமாக இருப்பார்கள், ரொம்ப அசதியாக இருப்பார்கள், சோம்பலாக இருப்பார்கள். இது மாதிரியான மனிதர்களுக்கு உதவு செய்து கொள்ளுகிற பொழுது மனசுக்கு ஒரு தெம்பும், ஒரு உற்சாகமும், ஒரு புத்துணர்ச்சியும் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது எல்லாமே உதவின் மூலமாக கிடைப்பதற்கு என்ன காரணம் என்றால், அது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடத்திலே சொல்கிறார்கள். கோபம் கொள்ளுகிற பொழுது, மனம் கவலையாக இருக்கிற பொழுது, மனதிலே ஊசலாட்டங்கள் இருக்கிற பொழுது, சோம்பேறித்தனமாக இருக்கிற பொழுது, அசதியாக இருக்கிற பொழுது, அதிலே இருந்து ஒரு புத்துணர்ச்சியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு சராசரி மனிதன் அவருடைய இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அவன் உது செய்து கொண்டால் போதுமானது என்கிற கருத்தை அறிஞர் பெருமக்கள் நிறைய இடத்திலே சொல்கிறார். அதே போல சாலைகளில் செல்லுகிற பொழுது, தெருக்களில் செல்லுகிற பொழுது, கடை வீதிகளுக்கு செல்லுகிற பொழுது தீய பார்வையில இருந்து, ஷைத்தானுடைய தீண்டுதலிலே இருந்து உது செய்துவிட்டு செல்லுகிற மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகள், அதிலும் வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள் கடை வீதிகளுக்கு செல்லுகிற பொழுது, ஏதாவது தேவைகளுக்காக வெளியிலே செல்லுகிற பொழுது எங்களுடைய உஸ்தாதுமார்கள் சொல்வார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உது செய்வதற்கு கற்றுக் கொடுங்கள். ஒருவேளை அவர்கள் மாத முறை இருக்கக்கூடிய பீரியட் டைமாக இருந்தால், அந்த நேரத்தில் ஏதாவது தேவைகளுக்காக அவர்கள்